வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃபிலிம் ரிவ்யூவில் வந்து லப்பர் பந்து இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னுட்டு பார்த்துடலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழரசன் பச்சைமுத்து அப்படின்ட்டு ஒரு அறிமுக இயக்குனர் எடுத்த படம். ஆனால் இந்த படத்தை பார்த்தோம்னா இந்த இயக்குனர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் எடுத்த மாதிரி தான் இருக்குது. நல்ல எஃபோர்ட் போட்டு இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் கல்யாண் ஒரு சின்ன வயசு கிரிக்கெட் பிளேயர். அவரு சின்ன வயசா இருக்கும்போது அட்டகத்தி தினேஷ் வந்து ஒரு பெரிய பிளேயரா வந்து இருக்காரு. அவருக்கு வந்து ஊர்ல பேரு கெத்து அப்படின்னு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கெத்தான பிளேயர் அவரு. அவரு விளையாட்டுல வந்து சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. இதை ஹரிஷ் கல்யாண் கண்டுபிடிச்சு அவரு முகத்துக்கு நேராவே அட்டகத்தி தினேஷ்க்கு நேராவே சொல்றாங்க. ரெண்டு பேருக்கும் இதுல ஈகோ ஸ்பார்க் ஆகுது, யார் பெரிய பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் ட்விஸ்ட் இல்ல. அட்டகத்தி தினேஷோட பொண்ணு வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து லவ் பண்ணுவாரு. அது தெரிய வந்து அதுக்கப்புறமும் அவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனை வந்து பெருசா போகும். அது எப்படி முடிஞ்சு எப்படி கொண்டு வந்து முடியுது இந்த படம் அப்படிங்கிறது கதை. இந்த படம் வந்து ரொம்ப நேர்த்தியாவே எடுத்து முடிச்சிருக்காங்க. படத்துல நிறைய ஃபைனான விஷயங்கள் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த படம் அப்படிங்கிறது வந்து கதாபாத்திரத்தை வந்து ஒன்னொன்னுக்கு அவ்வளவு சூப்பரா எழுதியிருக்காங்க. அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் வந்து ரெண்டு பேர் வந்து ஹீரோ கிடையாது இதுல. எல்லாருமே ஹீரோ தான். முக்கியமா அட்டகத்தி தினேஷோட ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களோட தினேஷோட அம்மாவா இருக்கட்டும், அவங்க ஒய்ஃப், அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ நேர்த்தியாக, அவ்வளோ வலிமையாக அந்த நடிக்க ஒரு கம்பேக் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக அந்த கேரக்டரை வந்து எடுத்து முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே மாமியார் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அவங்க வந்து வீட்டை விட்டு ஓடி வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணு அட்டகத்தி தினேஷை சின்ன வயசில். ஸோ அவங்க ஃபேமிலி கூட இருக்கக்கூடிய பாண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், என்னதான் ஹஸ்பண்டை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அவங்களோட விஷயமா இருக்கட்டும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றின அவங்க விஷயமா வந்து இருக்கட்டும், அந்த கேரக்டர் அவ்வளோ நேர்த்தியாக எழுதியிருப்பாங்க. அட்டகத்தி தினேஷ் என்னதான் ஈகோ அந்த அளவுக்கு இருந்தாலுமே அவரோட மதலுக்காக அவர் என்ன வேணா செய்வார், குடும்பம் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஹரிஷ் கல்யாணுக்கு வந்து ஈகோ இருந்தாலும் இறங்கி வந்து பேசக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், அவர் காதலுக்காக செய்யக்கூடிய அர்ப்பணிப்பாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி வந்து காளிதாஸ் இந்த படத்தில் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. காளிதாஸ் வந்து ஒரு கிரிக்கெட் டீமில் இருப்பார். அந்த டீம் சம்மந்தப்பட்டு தான் இந்த கதையும் வந்து கொண்டு போய் முடிகிற மாதிரி வந்து இருக்குது. இது வந்து கதை பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரோட ஈகோ சம்மந்தப்பட்டது அப்படின்னு இல்லாமல் ஒரு குடும்பம் எப்படி இருக்கும், அட்டகத்தி தினேஷோட ஃபேமிலியை காமிச்சு அது எப்படி இருக்கும்னுட்டு அதை காமிச்சு வச்சுருக்காங்க. அதை காமிச்சு முடிச்சுட்டு இது வந்து ஒரு சமுதாயம் வந்து எப்படி இருக்கணும், அது அதாவது எல்லா படத்துலையும் வர மாதிரி தான், சாதிகள் வந்து கிடையாது, எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கணும். கிராமப்புறங்களில் விளையாட்டுகளில் கூட அதை காமிப்பாங்க. அதை வந்து இந்த படத்தில் வந்து எப்படி வந்து அழகாக கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. நம்ம விளையாட்டில் தோத்தாலும் நம்ம நினச்ச விஷயத்தில் ஒரு சமத்துவம் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து ஹரிஷ் கல்யாண் சந்தோஷமாக ஏற்றுப்பார். கடைசியில் எல்லாரும் ஏற்றுப்பாங்க. இது பார்க்குற ஆடியன்ஸும் இதை வந்து ஏற்றுப்பாங்க. அதுதான் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். இது ஃபேமிலியில் லவ்வில் ஜெயிக்கிறாங்க, அவங்களோட ஈகோ வந்து முடியுது. கடைசியில் வந்து இது சமத்துவமான சமுதாயம் வந்து உருவாகுது இந்த படத்தோட கதையில். நகைச்சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைச்சுவை ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்குங்க. சரவணன் வந்து ஹரிஷ் கல்யாண் கூட இருப்பார். அதே மாதிரி அட்டகத்தி தினேஷ் கூட அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அருமையாக ரொம்ப சூப்பராக இந்த படத்தில் வந்து டைமிங்கில் வந்து காமெடி வந்து முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டைலாக்ஸ்க்கான காமெடிங்கிறதும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இருக்குது. அதெல்லாம் தாண்டி லாஸ்ட்டில் கிரிக்கெட் மேட்ச் வந்து நடக்கும். கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து கமெண்ட்ரியெல்லாம் கொடுப்பாங்க பாருங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப வந்து அழகாகவே வந்து நகைச்சுவை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. ஒவ்வொரு விஷயமா வந்து பார்க்கணும். நடிகர்கள் நடித்தது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நடிகர்களும் அவங்க கதாபாத்திரத்தை வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அட்டகத்தி தினேஷோட ஒய்ஃப் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக அந்த கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க ரோலாக. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா எழுதியிருந்தாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நடிகர்களை தாண்டி இசை, மியூசிக் அப்படிங்கிறது நம்ம மூடை வந்து நல்லா செட் பண்ணுது. எந்த இடத்துல காமெடி, எந்த இடத்துல லவ் அஃபெக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி எந்த இடத்துல ஈகோ, அது எப்படி இந்த படத்தை கொண்டு போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து இதில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஈகோவெல்லாம் தாண்டி அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ், இசை வந்து நல்லா இருந்தாலும் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான். பாட்டுன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, கேப்டனோட ரெஃபரன்ஸ் படம் ஃபுல்லாக இருக்குது. அட்டகத்தி தினேஷ் வந்து கேப்டனோட ரசிகர் மாதிரி வந்து வாழ்ந்திருப்பார். ஒரு உண்மையான ரசிகர் வீடு வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து இருந்தது. ஆர்ட் டைரக்ஷன் இதை பற்றி சொல்லணும். ஒரு கிராமம் 2011 எப்படி இருக்குது, 2024 எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து காமிச்சு முடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன, ஃப்ரேமில் ஒரே ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக்காக இந்த 2010 டைமில் வந்து இந்த ஃப்ரீ பஸ் வரும்ல, பிங்க் கலர் பஸ் இப்போ விட்டுருக்காங்க, அது வந்து வந்திருந்தது. அது ஒன்றும் பெரிய இதுவானா தெரியல, ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான் இது. ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். ஓடிட்டே தான் இருக்குது. இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இந்த வருஷத்தில் வந்த படங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, சூரியது வந்து கருடன், சேதுபதி வந்து மகாராஜா, அதே மாதிரி மலையாளத்தில் வந்து இந்த மஞ்சுமெல் பாய்ஸ், பிரேமுலு அப்படின்னு ஒரு சில படங்கள் வந்தது. இப்போ தளபதி வந்து கோட் வந்தது. கோட் வந்து ஒரு பெரிய ஸ்டார் படம் அப்படிங்கிறதுனால வந்து கமர்ஷியலாக ஓடி வசூல் எடுத்திருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்திருக்கு லப்பர் பந்து. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு, போய் பாருங்கள். இது மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.